மூன்றாவது முறையாக ஒலிம்பிக் போட்டியை நடத்தும் பிரான்ஸ் பிரம்மாண்ட தொடக்க விழாவுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. தண்ணீரின் மீது தொடக்க விழாவை நடத்தும் பாரிஸ் ஒலிம்பிக் சுவாரஸ்யங்களை தற்போது பார்க்கலாம். விளையாட்டுப் போட்டிகளின் மிகப்பெரிய திருவிழாவான ஒலிம்பிக் தொடர் இன்று தொடங்க உள்ளது. நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெறுகிறது. வழக்கமாக நிலப்பகுதியில் நடக்கும் ஒலிம்பிக் தொடக்க விழாவை வித்தியாசப்படுத்த விரும்பிய பிரான்ஸ் நாடு செயின் நதி மீது நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறது. பாரிஸில் இன்று தொடங்கும் ஒலிம்பிக் போட்டி ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 1924ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை நடத்திய பிரான்ஸ் தற்போது 100வது ஆண்டிலும் போட்டியை நடத்துவதால் பிரம்மாண்ட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. புகழ்பெற்ற ஐஃபில் கோபுரம் அருகே உள்ள செயின் நதிக்கரையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. விளையாட்டு வீரர்கள், கலைஞர்கள் ஆகியோர் செயின் நதியில் 162 படகுகள் மூலமாக சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் அழைத்து வரப்பட உள்ளனர். ஆஸ்டர்லிட்ஸ் பிரிட்ஜ் பகுதியில் தொடங்கி ட்ரோகெடரோ வரை வீரர்கள் பயணம் செய்வார்கள். ட்ரோகெடரோவில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் தங்கள் நாட்டுக் கொடியை ஏந்தி அணிவகுப்பு நடத்தவுள்ளனர். கண்கவர் கலை நிகழ்ச்சிகள், லேசர் ஒளி விளக்கு, பாரம்பரிய நடனங்கள் என 4 மணி நேரம் தொடக்க விழா அரங்கேறும். நதிக்கரையில் 63 பிரம்மாண்ட LED திரைகளில் தொடக்க விழா நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. 32 விளையாட்டுகளில் 329 பிரிவுகளில் நடைபெறும் போட்டியில் மொத்தம் 10,500 வீரர் வீராங்கனைகள் மோதுகின்றனர். 100 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒலிம்பிக் போட்டியை நடத்தும் பிரான்ஸ் 1900 மற்றும் 1924ஆம் ஆண்டுக்கு பிறகு 3வது முறையாக ஒலிம்பிக் போட்டியை நடத்துகிறது. ஆண்கள் 5250 நபர்கள் களமிறங்கும் நிலையில் அவர்களுக்கு சரிக்கு சமமாக பெண் போட்டியாளர்களும் 5250 நபர்கள் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பது பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கு மற்றுமொரு சிறப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார்.